பாஸ் எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? கன்னியாகுமரி டு லடாக். கேக்கல. கன்னியாகுமரி டு லடாக். சத்தமா கன்னியாகுமரி டு லடாக். பாஸ் பாஸ் எங்க போறீங்க? எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? கேக்கல. பாஸ் பாஸ் சத்தமா. ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் டு dustirides. கன்னியாகுமரி டு காஷ்மீர் சீரிஸோட 6வது எபிசோடில் இருக்கோம். இந்த 5 எபிசோட் என்னெல்லாம் பார்த்தோன்னா, கன்னியாகுமரியில் கிளம்பி லே வர வரைக்கும் எங்களோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் ஸ்டே பண்ண இடம் அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பார்த்த கார்கில் வார் மெமோரியல், நமிக்லா பாஸ், லமாயூரு, சங்கம், மேக்னெட்டிக் ஹில் இதெல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடெலாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கன்னியாகுமரி டு லே வரத்துக்கு 8 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 4030 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்ரீநகர் வழியாக வந்ததுனால 4030 கிலோமீட்டர் ஆச்சு. இதுவே மணாலி சர்ச்சு ரூட்டில் எடுத்திருந்தோம்னா ஒரு 250 டு ஒரு 270 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் ஏன் ஸ்ரீநகர் ரூட் எடுத்திருந்தோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்ரீநகர் ரூட் எடுக்கும்போது நீங்கள் உயரமாக போகிறீங்க இல்லையா, ஆல்டிடியூட், அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். லைக் 1000 அடி உயரத்தில் இருப்பீங்க, 4000, 8000, 9000, 11000. ஸோ உங்கள் பாடி வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். இதுவே மணாலி சர்ச்சு ரூட்லாம் எடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக லே வர மாட்டோம். நம்ம பிளேசஸ்லாம் கவர் பண்ணால் அங்கேருந்து ஹேண்ட்லே இந்த மாதிரி இடம்லாம் பார்த்துட்டு தான் வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6000 அடியில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் டப்புன்னு வந்து 13000 அடி உயரம் போயிடும். ஸோ நம்ம பாடி வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகாது. ஸோ இந்த ரூட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லே வந்தாச்சு. அடுத்து ஒரு ஹோட்டல் பார்த்தோம். பாரடைஸ் லே ரெசிடென்சின்னு ஒரு ஹோம் ஸ்டே இருந்துச்சு. ரேட்டிங் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு புக் பண்ணோம். இது எங்கே இருக்குன்னா, லே மார்க்கெட்னு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் வந்து லே மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்கணும்னு தேடணும், ஏன்னா போர் அடிச்சா போயிட்டு வரலாம். ரூம்ஸ் வந்து லக்ஸுரிலாம் சொல்ல முடியாது, பட் நீட்டாக இருந்துச்சு. ரூம்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் ரெண்டுமே க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் டிவி அண்ட் ஒய்ஃபை அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லே மார்க்கெட் கிளம்பணும். ஹோம் ஸ்டேலேருந்து வெறும் 5 நிமிஷம் ஆகும் தான். ஆனால் 5 நிமிஷம் நடக்கிறதுக்கே ஒரு சிலருக்குலாம் மூச்சு வாங்கும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ லே வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் எங்கேயும் போகாமல் இதே ஏரியாலேயே இருக்கணும்ன்ட்டு. இல்லை நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் இருக்கணும். ஏன்னா 11000 அடி உயரத்துக்கே உங்களுக்கு மூச்சு வாங்குச்சுன்னா, இப்போ கார்துங்களாலாம் போனீங்கன்னா 17000 அடி உயரம். அதனால் வந்து 1 or 2 days கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும். லே மார்க்கெட் வந்து லடாக்கில் ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இங்கே வரவங்க எல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் இல்லை சவனியர்லாம் வாங்கணும்னா இது வந்து ஒரு நல்ல பிளேஸ். ஏன்னா அவங்க அவ்வளோ இருக்கும். ஸோ நீங்கள் பேரம் பேசி கூட வாங்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து குங்குமப்பூ வாங்கலாம். குங்குமப்பூ வந்து மெயினாக வந்து காஷ்மீரில் தான் ஃபேமஸ். பட் அங்கிருந்தும் இங்கே வந்து நல்ல குவாலிட்டிலே கிடைக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் இங்கே வாங்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த சின்ன ஏரியா தான் வந்து லே மார்க்கெட். இதுக்குள்ளேயே 2-3 பேங்க்லாம் இருக்குது. ஸோ அந்த ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் உங்கள்கிட்ட ப்ரீபெய்ட் சிம் இருந்தால் லேல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து போஸ்ட்பெய்ட் சிம் வாங்கிக்கலாம். ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். ஏர்டெல் இல்லை ஜியோ கொடுத்துருவாங்க. சிம் எடுத்துட்டிங்கன்னா ஜியோவை விட ஏர்டெல் வந்து பெட்டராக இருக்குது. சர்ச்சுங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஏர்டெல் சிக்னல் இல்லாமல் வந்து ஜியோவில் இருந்துச்சு. அடுத்து இந்த மார்க்கெட்டில் யூனிக்காக ஒரு விஷயம் வாங்கலாம்னா பஷ்மினா ஷால். இது என்னென்னா, இந்த லடாக், ஹிமாலயாஸ் இந்த மாதிரி ஹை எல்டிடியூட் இடத்துல வளர்கிற ஒரு ஆட்டிலிருந்து எடுக்கப்படுற உள். இந்த ஆடு அதிக குளிரை தாங்கணுங்கிறதுனால இயற்கையாகவே அதோட ரோமம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குமா. அதாவது ரொம்ப 12 to 15 மைக்ரான் திக்னஸ் தான் இருக்குமா. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை போட்டுட்டா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அப்புறம் வந்து குளிருமே தெரியாது, அண்ட் ஒரு மாதிரி ப்ரீமியம் ஃபீல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஆடு வேறு எங்கேயும் வளராது. அங்கே மார்க்கெட்லேயே டின்னரை முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். இங்கே நாங்கள் தங்குனதுலேயே இங்கே லேல தங்குனது மட்டும்தான் செம்ம குளிர், என்னன்னே தெரில, நல்லாவே நடுங்கிட்டோம். அண்ட் வெளியில் வந்து பார்த்தா ஆம்பியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இடத்த வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எந்த பிளானுமே இல்லை, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் பிளான். மறுபடியும் லே மார்க்கெட் தான் சாப்பிட போகணும். அண்ட் அங்கே என்ன ஸ்பெஷல்னால், நிறைய ஹோட்டல் இருக்குது அண்ட் எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும். சவுத் இந்தியன் முதற்கொண்டு உங்களுக்கு இட்லி தோசை வேணுமா, இல்லை மோமோஸ் வேணுமா, பிரியாணி, எல்லா ஸ்டைலாக ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். 8 நாள் வந்து ரோட்லேயே சுற்றிட்டு ஒரு நாள் வந்து சும்மா உட்காரலன்னா ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. சரி வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண போகலான்னு எங்கே பிளேஸ் நல்லா இருக்குன்னு ஓனர்கிட்ட கேட்டால், நீங்கள் வெளில போகிறீங்க இங்கேயே கழுவிக்கோங்கன்னாரு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் ஆகணும் அப்படி இங்கேயே வண்டி கழுவணும். இப்போ தான் வண்டி கொஞ்சம் பார்க்குற மாதிரி நீட்டாக இருக்குது. ரைடு ஆரம்பித்து 10 நாள் ஆகிடுச்சு. காலையில் நேரமாகவே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து போகிற இடம் வந்து கார்துங்லா பாஸ். அதை பார்த்துட்டு டிஸ்கிட் போய் ஸ்டே பண்ணோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. பெங்களூர் வாங்கி கட்டுறதை விட இங்கே வந்து வாங்கி கட்டினா தான் இதுக்கு வந்து கிக் அதிகம். மிரர் டு மிரரா? சூப்பர். ஆமாங்க, எவ்வளோ கனவு கேட்கலாம். ஆமாம், மேலே போய் பார்த்து ஹேண்ட்லில் ஓ வானத்தை நட்சத்திரம் தெரியுதுன்னு பார்ப்பாரு.
சரி உங்களுக்குலாம் இது இருக்குது, வைசர் இருக்கு, நான் எப்படி கட்டுவேன்? சூப்பர். லே வந்த உடனே இந்த லடாக் ஃப்ளாகை வாங்கி கட்டணுங்கிறது நாங்கள் கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைட் பண்ணோம். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. அடுத்து ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னென்னா, லேலேருந்து திஸ்கிட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். மொத்தம் 115 கிலோமீட்டர், போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். பட் போகிற வழியில் நம்ம சுற்றி பார்த்துலாம் போனோன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இங்கே திஸ்கிட் போகிற வழியில் தான் கார்துங்லா பாஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாஸ் இந்தியன் ஆர்மிக்கு. அதாவது இப்போ ஷியாச்சின் கிளேசியரையும் லேவையும் கனெக்ட் பண்ணுறது இந்த வழி தான். இது கட்டினது வந்து 1976 கட்டிட்டாங்க. ஆனால் 1988 தான் பப்ளிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து ஒரு பாயிண்டில் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது 6th பிளேஸோ 7th பிளேஸோ போயிடுச்சு. ஆனாலுமே இது வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இன்னியுமே இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அடுத்து வந்து திஸ்கிட் போயிட்டு அங்கே ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும், அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு டைம் இருந்தால் சாயந்தரமாக வந்து ஹுண்டருங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன ஸ்பெஷல்னால் டபுள் ஹம்ப்டு கேமல் இருக்கும். அதாவது வந்து கேமலுக்கு யூஸ்வலாக ஒரு ஹம்ப் தானே இருக்கும், இங்கே மட்டும்தான் டபுள் ஹம்ப் இருக்கும். அதில் போய் சவாரி போவாங்க. சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் பார்க்குற மாதிரி இன்றைக்கி பிளான். கார்துங்லா பாஸ் கடல் மட்டத்திலேருந்து 17,580 அடி உயரத்தில் இருக்குது. கார்துங்லா பாஸ்க்கும் லேக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் வெறும் 38 கிலோமீட்டர். 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். அதாவது 1.5 மணி நேரத்தில் 11,000 அடி உயரத்துலேருந்து 17,500 அடி உயரம் போகிறீங்க. அதாவது 6,500 அடி உயரம் நீங்கள் அல்டிடியூட் எக்ஸ்ட்ரா போகிறீங்க. இந்த மாதிரி போகும்போது சடன் சேஞ்ச் ஆஃப் இன்னும் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏஎம்எஸ்ன்னு சொல்கிற அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் வரலாம், உங்களுக்கு வாமிட் வரலாம், இல்லை நல்ல தலைவலி வரலாம், இன்ஃபேக்ட் ஃபேட்டெல்லாம் கூட முடியலாம். அதனால தான் என்ன வந்து கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட்டில் வர மாதிரி இருந்தால் 2 நாள் கண்டிப்பாக லேயில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டயமாக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது. லே வந்து நீங்கள் இன்றைக்கி ரீச் ஆகிறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். மொத்தம் 3 இல்லை 4 நாள் ஒரு வேளை எடுக்க சொல்லுவாங்க. இதுவே கவர்மெண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5 நாள் 2 வேளை எடுக்க சொல்கிறாங்க. இது எடுத்துட்டால் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி கார்துங்லா பாஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா மாத்திரை எடுக்காமையே நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தவங்களும் இருக்காங்க. மாத்திரை எடுத்து ஃபேட்டெல்லாம் முடிஞ்சது கூட நிறைய இருக்குது. இந்த ஏஎம்எஸ்ங்கிறது ஹார்ட், லங்ஸ், நர்வஸ் சிஸ்டம் முதற்கொண்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் போகும்போது குரூப்பாக போய்க்கிறது ரொம்ப நல்லது. சோலோவாக போனாலும் அங்கே யாருக்கூட போய் ஃப்ரெண்ட் பிடிச்சி ஒன்றா ரைட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். 38 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் கூகுள் மேப் காட்டும் போதே யோசித்தோம். ஏன்னா ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் போடலான்னு நினைக்கிறேன். பட் வந்து வேகமாகலாம் போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து இப்போது மண் ரோடுனா வேறு, இது வந்து புழுதி நிறைய இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் லேக்குள்ளே வந்து ரைட் பண்ணுறதுக்கு இன்னர் லைன் பெர்மிட்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பாஸ், பாங்காங் லேக் இந்த மாதிரி போகிற எல்லா இடத்துக்குமே இன்னர் லைன் பெர்மிட்னு இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் அந்த பெர்மிட் அப்ளை பண்ணுறீங்கன்னா உடனேலாம் அங்கே பெர்மிட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஆல்டிடியூட் நீங்கள் வந்து அடாப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே போகிற இடத்துலையுமே செக் போஸ்ட்டை வந்து உங்கள் பர்மிட்லாம் இருக்கான்னு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ பர்மிட் எடுக்காமல் போனீங்கன்னா நீங்கள் போனதுமே வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணி பர்மிட்ஸ்லாம் எடுத்துக்கிறது பெட்டர். போலீஸ் செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் ரைடு ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேட் பேச்சஸ் இருந்துச்சு. 7:45 ஆரம்பித்து 9:15 அங்கே வந்துட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரமாக கிளம்பிக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வித்தின் லைக் ஒரு 15 மினிட்ஸில் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. வண்டியை எடுங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. பட் நல்ல வேலையாக நாங்கள் முன்னாடியே ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். பட் எகெயின் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் இங்கே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் இல்லை. ஏன்னா வந்து நமக்குலாம் பழக்கம் இல்லாதனால இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்லாம் போகும்போது மேக்ஸிமம் ஒரு 15 to 30 மினிட்ஸ் இருந்துட்டு நம்ம அந்த இடத்த காலி பண்ணிடணும். இந்த கார்துங்லா பாஸில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஸ்ரீராமும் பிளான் பண்ணது. இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. செம்ம ஹாப்பியான மூமெண்ட் இதெல்லாம். நாங்கள் வந்த உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு மாறி மாறி ஃபோட்டோஸ் வீடியோன்னு ஆசை தீர எடுத்துட்டோம். ஃபைனலி தலை தான் வலிக்குதா? உங்களுக்கு சூப்பர். எனக்கு தான் லைட்டாக வலிக்குது. நம்ம வந்தப்போ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸில் எவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஏன்னா பைக்கர்ஸ் வந்தாங்கன்னா இன்னும் 2 பேர் 4 பேர் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் மோஸ்ட்டாக இங்கே எப்படின்னா இந்த ட்ராவல் பேக்கேஜில் வருவாங்க. ஒரு வண்டியில் வந்து 20 பேர் அப்படி வருவாங்க. ஸோ 2 வண்டி வந்துச்சுனாலே போதும், அந்த இடம் 40-45 பேர் வந்து செம்ம க்ரௌட் ஆகிடும். அங்கே கார்துங்லா பாஸுக்கு சைட்லேயே பார்த்தா சூப்பராக ஸ்னோலாம் இருந்துச்சு. நாங்கள் லே வர்ற வரைக்கும் ஒரு 2 இடத்துல ஸ்னோ பார்த்தோம். அது தூரமாக இருந்துச்சு, அக்சசிபிளாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு அக்சசிபிளாக இங்கே தான் ஸ்னோ பார்க்குறோம். அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு தொட்டு பார்க்குற ஸ்னோவுமே இதுதான். நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா மனோவுக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ. அவரு வந்து ஜாயின் பண்ணிட்டார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் க்ளவுஸ் போடாமலாம் கை தொடவே முடியாது, கை அப்படியே விரைச்சிரும்.
பார்க்க சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் நிஜமாலுமே இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. அதுவும் 2 பேருக்கு இது ஃபஸ்ட் டைம் வேறையா. பட் ஒரே ஒரு தொலை என்னென்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே விளாடணும்னு வச்சுங்களேன், நல்லாவே மூச்சு வாங்கிருச்சு. பட் என்னென்னா மனோக்கெலாம் மூச்சு வாங்கினது மட்டும்தான். எனக்கு என்னென்னா லைட்டாக தலைவலியுமே ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா மனோவும் ஸ்ரீராமும் வந்து 2 நாளாக டயமேக்ஸ் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த லைட் டிஃப்ரென்ஸ் அதனால தான் நினைக்கிறேன் எனக்கு லைட்டாக அந்த தலைவலி ஃபீல் ஆச்சு. தலைவலி ஆரம்பிச்சோன்னே கீழே போயிடலாமான்னு தான் யோசித்தேன். ஸ்ரீராம் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே ஹெட்டேக்குன்றீங்க, சரி அடுத்த இடம் எங்கே போய் சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, இங்கேயே எதாவது லைட்டாக காஃபி டீ எதாவது குடிச்சிருங்கன்னாரு. பக்கத்துலேயே நிறைய ஸ்டால் இருந்துச்சு. எல்லோரும் போய் ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு மேகி சாப்பிட்டோம். மேகி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் கண்டினியூஸாக பண்ணுறது, நான் பின்னாடி ஒரு பேக் மாட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பிளேடர் இருக்குது. ஒரு நாளைக்கு மினிமம் 4 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூடில் எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் குடிக்கிறோமோ நம்ம ஆக்சிஜன் பற்றாக்குறையை நம்ம வாட்டரை வந்து சால்வ் பண்ணிவிடும். கார்துங்களாலேருந்து கிளம்பியாச்சு. கார்துங்களா வர வரைக்கும் பார்த்தோன்னா மவுண்டெயின்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். கார்துங்களா தாண்டிட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதாவது நிறைய மவுண்டெயின்ஸில் மேலே ஃபுல்லாக ஸ்னோ பார்க்க முடியும். ஏன்னா நம்ம போக போக சியாச்சினை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஐஸை நீங்கள் நிறைய பார்க்கலாம். அடுத்து வந்து கார்துங்களா பாஸில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், ஜஸ்ட் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டா போதும், சாப்பிடலாம் வேண்டான்னு முடிவு பண்ணால் நேராக வந்து நார்த் புல்லுன்னு இடம் இருக்குது. கார்துங்களாலேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர், அரை மணி நேரத்தில் வந்துடலாம். கார்துங்களா விட்டால் இங்கே வந்து 2-3 ஹோட்டல் இருக்குது ப்ராப்பராக. அண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா நல்லா ரிவர் சைட்லேயே இருக்கிறனால அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த லொக்கேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்து பேர் நார்த் புல்லு. கார்துங்களாவில் சாப்பிட வேண்டாம்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். கார்துங்களாலேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர். எப்படின்னா வரும்போது 2 சைடுமே வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கும். அந்த பேஸுக்கு ஆப்போசிட்லேயே 2-3 ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு பேக் சைடு தான் இந்த மாதிரி வந்து சூப்பராக ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கும். சான்ஸே இல்லை, அப்படியே ஸ்ட்ரீம்லாம் கிறிஸ்டல் கிளியராக தண்ணி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த இடம் இந்த கார்துங்களா பாஸ் போகணுன்ட்டு, அதை பார்த்தாச்சு. இப்போ கார்துங்களா பாஸ் மட்டும் இல்லை, வேர்ல்டில் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு எதுனா உம்மிங்லா பாஸ், அதுவுமே லடாக்கில் தான் இருக்குது. அதாவது வேர்ல்டு ஹையஸ்ட்டில் ஒரு 5 பார்த்தோம்னா 3 வந்து அது இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ நம்ம போய் ஒரு 3 நாள் அதையுமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிளான் என்னென்னா, இங்கே இருந்து கிளம்பி அடுத்து வந்து இது டிஸ்கிட் போகிறோம். டிஸ்கிட்டில் ஒரு மொனாஸ்ட்ரி பார்க்குறோம். இது இங்கேருந்து 65 கிலோமீட்டர். மொனாஸ்ட்ரி பார்த்துட்டு டைம் இருந்தால் சாயந்தரம் வந்து ஹுண்டர் போயிட்டு அங்கே டபுள் ஹம்ப்ட் கேம்பல் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரது தான் பிளான். ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.